வெல்கம் டு டிஆர்கே vlog. இந்த வீடியோவில் நான் ஓட்டு வீட்டில் இருக்கேன், அல்லது மாடி வீட்டில் இருக்கேன், அல்லது கூரை வீட்டில் இருக்கேன், அல்லது வாடகை வீட்டில் இருக்கேன். நான் எந்த இடத்துல ப்ரோ கேஜ் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் வந்து ஒரு சில ஐடியாஸ் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன். அதாவது ஓட்டு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல வச்சா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், மாடி வீட்டில் இருக்கீங்கன்னா எந்தெந்த இடத்துல வைக்கணும், ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஐடியாஸ் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 எடுத்துக்குவோம். அதாவது கூரை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கூரை வீடு. கூரை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது. ஸோ ஏன்னா அவங்க இருக்கிறதே கூரை வீடு அப்படிங்கிறப்ப அவங்க எந்த இடத்துல கேஸ் செட்டப் பண்ணலாம் அப்படின்னா தரையில் தான் பண்ணணும். தரையில் பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். 3000 ஒரு பெஸ்ட்டான கூடு எப்படி தரையில் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ மறந்துடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் மேலே ஒரு கார்டு வரும். ஸோ அந்த கார்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே தரையில் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு கூடு 3000. கூரை வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் கொட்டம் இந்த மாதிரி எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொட்டை இருந்தால் நீங்கள் கூரை வீட்டில் இருக்க போகிறதில்ல, அந்த கொட்டத்திலேயே கூட நீங்கள் இருந்துருவீங்க. அதனால் உங்களுக்கு கூரை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது மட்டும்தான், தரையில் வைக்கிறது மட்டும்தான் ஒரு வாய்ப்பு. மற்றபடி வேறு எந்த ஒரு சாய்ஸும் இல்லை. ரெண்டாவது பார்க்க போகிறது ஓட்டு வீடு. இந்த ஓட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன்று சொந்த வீடு, ரெண்டாவது வாடகை வீடு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாடகை வீடு. வாடகை வீடுங்கிறது கூரை வீடு மாதிரி தான், வேறு வழியே கிடையாது. நீங்கள் கீழே மட்டும்தான் வைக்கணும். கீழே வைக்கிறதுக்குமே அவங்களோட பர்மிஷன் வாங்கி தான் வைக்க விடுவாங்க ஒரு சில வீட்டில். இதுவே நீங்கள் ரொம்ப வில்லேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இடம் அதிகமாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் வைக்கலாம். அப்படி இல்லை முன்னாடி எதுவும் தகரம் ஷீட் எதுவும் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த தகரத்தில் வைக்கலாம். அவங்களோட பர்மிஷனோட வைக்கிறதா நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு கீழே வைக்கிறது மட்டும்தான் ஒரு சாய்ஸ். அடுத்தது சொந்த வீடு. அதாவது ஓட்டு வீட்லேயே சொந்த வீடு. இப்போ ஓட்டு வீடு அப்படின்னு சொந்த வீடு அப்படிங்க பார்க்கும்போது நீங்கள் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்லாப் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த கப்போர்ட்டுக்கு வெளியில் இருக்கும் தெரியுமா ஸ்லாப், அந்த ஸ்லாப்பில் வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். அதாவது கம்மியான பட்ஜெட்டில் எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதாவது 800 பட்ஜெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவே அதுதான். 800 பட்ஜெட்டில் ஒரு கூடு எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கூடு அடித்து நீங்கள் தாராளமாக அந்த ஸ்லாப் மேலே வைக்கலாம். உங்களுக்கு கரெக்டான ஒரு செட்டப்பாக இருக்கும் அது. அப்படி இல்லை அப்படின்னா தகரம் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா, என்னோடய கூடு கூட நான் தகரத்தில் தான் அடிச்சிருக்கேன். எனக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது, நான் தகரத்தில் தான் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டு கொடுக்குறேன். இந்த டைமில் மேலே போய்ட்டு பாருங்கள். என்னோட கூடு எப்படி நான் தகரத்தில் வச்சேன் அப்படிங்கிற எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அதை போய்ட்டு பாருங்கள். அல்லது கொட்டம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா சொந்த வீட்டில், அதாவது ஓட்டு வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கொட்டம் எதாவது இருந்துச்சுன்னா அந்த கொட்டத்தில் வைக்கலாம். இதுதான் உங்களுக்கான வழி, மற்றபடி எந்த ஒரு வழியும் இல்லை. ப்ளஸ்ஸு ஏதாவது பழைய பாத்ரூம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது யூஸ் பண்ணாத பாத்ரூம் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து கல்லிப்பட்டி அடிக்க அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். கடைசியாக 3ஆவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடி வீடு. மாடி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்க, வில்லேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எந்த சாய்ஸும் கிடையாது. சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா கீழேயோ இல்லை எங்கேயுமே நீங்கள் வைக்க முடியாது. மாடிக்கு மேலே மட்டும்தான் வைக்க முடியும். அதுவும் நீங்கள் சொந்தமாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் யாரும் கேட்க தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் வாடகைக்கு இருந்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட மொட்டை மாடியில் மட்டும்தான் வைக்க முடியும், மற்றபடி எங்கேயும் வைக்க முடியாது. அப்படி மொட்டை மாடியில் வைக்கிறதுமே நீங்கள் அதிகமான காஸ்ட்டு வந்து செலவழிக்காதீங்க. ஏன்னா செலவழிச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு தான். நம்ம 800 கூடு போட்டிருக்கோம்ல, அது வந்து நல்ல ஒரு சேஃப்டியான கூடு தான். ஸோ அந்த கூடோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி மேலே கார்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான ஒரு இதாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த கேஜ் செட்டப்பும் பண்ண முடியாது சிட்டியில் இருக்கிறவங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாடி வீட்டிலே வில்லேஜில் இருக்கவங்க. ஸோ இவங்க தான் இந்த டாப்பிக்கில், இவங்க தான் ராஜா. இவங்க நினச்சாங்கன்னா எங்கே வேணாலும் கூடு வைக்கலாம். ஸோ உங்களுக்கு தான் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தரையில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை உங்களோட மாடியில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை நீங்கள் மாடி வீட்டில் இருக்கும்போது தகரம் முன்னாடி இழுத்து விடுவோம்ல, மாடி வீட்டு போட்டு அதுக்கு முன்னாடி தகரம் இழுத்து விடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் தகரத்துலேயும் வைக்கலாம். அல்லது உங்களோட சீடி படி இருக்கும்ல, சீடி படினா இப்போ மாடி ஏறும்போது கீழே வந்து அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து சும்மா வேஸ்ட் ரூமாக போட்டு வச்சுருப்போம். ஸோ அதில் உள்ள பொருட்களை எடுத்துகிட்டு அங்கே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் சொல்கிற எல்லாத்தையும் விட அது ரொம்ப சேஃபாக இருக்கும். அந்த சீடி படி கீழே வைக்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி சீடி கீழே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சேஃபு. ப்ளஸ் அந்த ஸ்லாப்பில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். ஸோ வில்லேஜில் மாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை இதை தவிர நான் எதுவும் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 3 கவர் பண்ணாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் வேறு எங்கேயும் நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன் அப்படின்னா வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது என்ன அப்படிங்கிற இது பண்ணி அடுத்த கமெண்ட்டில் கூட நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கான காரணம், ஸோ இந்த நண்பர் தான், இவர் தான் சொல்லியிருந்தாரு, நான் வாடகை வீட்டில் இருக்கேன் ப்ரோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் கூடு செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியாக்காக மட்டும்தான், வேறு எந்த ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் யாராவது, அதாவது கூரை வீடோ அல்லது ஓட்டு வீடோ அல்லது மாடி வீடோ யாராக இருந்தாலும் சரி,
நம்ம சொன்னதை தவிர்த்து வேறு எதுவும் வழி இருந்து நீங்கள் கேஸ் செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான இது அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்காக அப்படின்னா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் சொன்னதை தவிர வேறு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.